நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவுடைய வீடில்லா புத்தகங்கள் அப்படின்ற இந்த புத்தகத்தில் இருந்து நினைவின் வெளிச்சம் அப்படின்ற இந்த கட்டுரை உங்களுக்கு வாசித்து காட்டலான் இருக்கேன். இதில் ஒரு நல்ல ஒரு ரீடரோட ஒரு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்டோரி நான் படித்தேன். அது படித்தோடனே டெஃபினட்டாக உங்களுக்கு படித்து காட்டணும்னு சொல்லி எடுத்து வச்சேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ரைட்டர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, அதையும் நம்ம பார்க்கலாம். நினைவின் வெளிச்சம். பழைய புத்தக கடையில் சிதறி கிடக்கும் புத்தகங்களுக்கு முகமறியாத சிலரது நினைவுகளும் கலந்திருக்கின்றன. ஷேக்ஸ்பியரின் ஹாம்லெட் புத்தக முகப்பில் அச்சு பதித்தது போல அத்தனை அழகாக கையெழுத்துட்டுள்ள கே. நல்லசிவம் என்பவர் யாராக இருக்கக்கூடும்? பிரேம்சந்த் சிறுகதையின் தொகுப்பின் முன்னால் எனதருமை வித்யாவுக்கு என கையெழுத்திட்டுள்ள காந்திமதி டீச்சர் எதற்காக எந்த நாளில் இந்த பரிசை கொடுத்தார்? இப்போது அந்த வித்யாவுக்கு என்ன வயது இருக்கும்? அவர் இப்போது என்ன செய்து கொண்டிருப்பார்? டி. ஜானகிராமன் எழுதிய மரப்பசு நாவலில் அடிக்கோடிட்டு நானும் ஒரு அம்மணிதான் என்று எழுதிய பெண் யாராக இருக்கக்கூடும்? இப்படி பழைய புத்தகங்களை புரட்டும் போது தென்படும் பெயர்கள், குறிப்புகள் என மிகவும் யோசிக்க வைக்கின்றன. அதாவது ஒரு பழைய புக்ஸை நீங்கள் வாங்கும்போது அதில் நிறைய அண்டர்லைன்ஸு, இது இவங்களுக்காக கிஃப்ட் பண்ண புக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்கும். ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். நிறைய புக்ஸ் நானும் ட்ரிப்ளிகேன்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி இவங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணுறேன், ஸோ இவர்கிட்ட நான் இத்தனை ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு பழைய புக்கு நம்ம ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது அன்னைக்கு தான் நமக்கு ஒரு புதிய புக். இது லாஸ்ட் கட்டுரையில் அவர் சொன்னது தான், அது எனக்கு நினைவுக்கு வருது. அடுத்து, புத்தகங்களோடு மனிதர்களுக்கு உள்ள உறவுகள் ரகசியமானது. எதற்காக புத்தகம் படிக்கிறாய் என கேட்டால் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்வார்கள். என்னதான் 1000 காரணங்கள் சொன்னாலும் அதன் அடியில் சொல்லாத காரணம் ஒன்று இருக்கவே செய்கிறது. அதுவே ஒருவரை திரும்ப திரும்ப வாசிக்க தூண்டுகிறது. வாசகர் என்ற சொல் அரூபமானது. அரூபம்னா ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஒரு வாசகர் எப்படி இருப்பார் என வரையறுக்கவே முடியாது. வாசகர் என்ற சொல் வயதற்றது, கால தேச மத இனங்களை கடந்தது. எழுத்தாளனும் தேர்ந்த வாசகனே. ஒரு புத்தகத்தின் வாசகன் என்ற முறையில் அதே புத்தகத்தை வாசித்த இன்னொரு வாசகனை தேடி சந்தித்து புத்தகத்தையும் எழுத்தாளரையும் பாராட்டி கேள்வி கேட்டு கோபித்து கொண்டும் பேசி மகிழ்வதற்கு இணையாக வேற என்ன சுகம் இருக்கிறது? அது வேணால் அதை நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம படித்த ஒரு புக்கை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி அதை அந்த அந்த அரட்டெல்லாம் எனக்கு இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த அமீன் அப்படின்ற ஒருத்தரோட கதை. புத்தக கடை ஒன்றில் சில காலம் பணியாற்றிய நண்பன் அமீர் ஒரு அரிய மனிதரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். அபு இப்ராஹிம் என்ற அந்த மனிதர் வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று மதியம் புத்தக கடைக்கு வருவாராம். ஒவ்வொரு முறையும் 30-40 புத்தகங்களை வாங்கி கொண்டு போவாராம். எதற்காக இத்தனை புத்தகங்களை வாங்குகிறீர்கள் என கேட்டதற்கு தன்னை தேடி வீட்டுக்கு வரும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு புத்தகம் பரிசு கொடுப்பது வழக்கம். இந்த பழக்கத்தை 25 வருடங்களுக்கு மேலாக கடைபிடித்து வருவதாக சொல்லியிருக்கிறார். ஒரு முறை அவர் வருவதற்கு பதிலாக அவரது மகன் கடைக்கு 100 புத்தகங்கள் வாங்கியிருக்கிறார். அப்பா வரலையா என கேட்டதற்கு அப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார், அங்கே அப்பாவை பார்க்க வருபவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த புத்தகங்களை வாங்குகிறேன். இந்த புத்தகத்தின் முகப்பில் என்னால் உங்களுடன் பேச முடியவில்லை, ஆனால் இந்த புத்தகங்கள் என் சார்பாக உங்களுடன் பேசும் என அச்சிட்டு தரப்போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியும் புத்தகங்களை காதலிக்கும் ஒரு மனிதர் இருக்கிறாரா என அமீன் வியந்து இருக்கிறார். 2 வாரங்களுக்கு பிறகு இப்ராஹிமின் மகன் புத்தக கடைக்கு தேடி வந்தார். 500 புத்தகங்கள் வாங்கியிருக்கிறார். அப்பா எப்படி இருக்கிறார் என கேட்டபோது அவர் இறந்து விட்டார். அவரது இறுதி நிகழ்வுக்கு வருபவர்களுக்காக தருவதற்காகத்தான் இந்த புத்தகங்களை வாங்கியிருக்கிறேன். இதில் இனி நான் உங்களுடன் இருக்க மாட்டேன், என் நினைவாக இந்த புத்தகம் உங்களிடம் இருக்கட்டும் என அச்சிட்டு தரப்போகிறோம். இதுவும் அப்பாவின் ஆசையே என்று சொல்லியிருக்கிறார். அதன்படியே இப்ராஹிமின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் புத்தகங்களை தந்திருக்கிறார்கள். இதை அமீன் சொல்லிய போது எனக்கு சிலிர்த்து போனது. தன் வாழ்நாளிலும் அதற்கு பிறகும் புத்தகங்களை பரிமாறிக்கொண்ட ஒரு அற்புதமான மாமனிதராக அவர் இருந்திருக்கிறாரே என வியந்து போனேன். புத்தகங்கள் மட்டுமல்ல, அதை நேசிப்பவர்களும் அழிவற்றவர்களே. கருப்பு வெள்ளை புகைப்படங்களை காணுவதைப் போலவே பழைய புத்தக கடையில் அரிதாக கிடைக்கும் புத்தகங்கள் நினைவை மீட்ட தொடங்கிவிட்டன. அப்படித்தான் திருவல்லிக்கேணி சாலையோர புத்தக கடையில் வண்ணநிலவன் எழுதிய எஸ்தர் சிறுகதை தொகுப்பின் முதல் பதிப்பு எனக்கு கிடைத்தது. அமுதோன் ஓவியத்துடன் 6 ரூபாய் விலையில் 1979 வெளியான அந்த சிறுகதை தொகுப்பு நர்மதா பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 18 சிறுகதைகள் உள்ளன. இவை அத்தனையும் வண்ண நிலவனின் மிகச்சிறந்த சிறுகதைகள். உள்ளட்டையில் ஓவியர் அமுதோன் எஸ்தர் கதைக்காக அற்புதமாக கோட்டோவியம் ஒன்றை வரைந்திருக்கிறார்.
தமிழ் சிறுகதை உலகில் வண்ணநிலவன் சாதனை என்பது தொட முடியாத உச்சம். மொழியை அவர் கையாளும் லாவகம், நுட்பமான மன உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் விதம், குறைவான உரையாடல்கள், மறக்க முடியாத கதாபாத்திரங்கள், கச்சிதமான கதையின் வடிவம் என சிறந்த சிறுகதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வண்ணநிலவனின் பல கதைகள் உதாரணங்களாக இருக்கின்றன. இந்த தொகுப்பின் இன்னொரு விசேஷம், இதற்கு எழுதப்பட்ட முன்னுரை பேச்சுலர் அறையில் லோயனல் ராஜ், நம்பிராஜன் எனும் கவிஞர் விக்ரமாதித்யன், சுப்பு அரங்கநாதன், தா மணி, அம்பை, பாலன், ஐயப்பன், நாகராஜன் என பல இலக்கிய நண்பர்கள் ஒன்று கூடி வண்ணநிலவன் எழுதிய சிறுகதைகளை பற்றி பேசியது அப்படியே முன்னுரையாக இடம்பெற்றிருக்கிறது. சிறுகதைகள் குறித்த சிறந்த உரையாடலும் இடைவெட்டாக வந்து போகும். இதயக்கனி, சிவகங்கை சீமை திரைப்படங்களை பற்றிய பேச்சும், சிகரெட் பாக்கெட்டை இப்படி எடுத்து போடு என பேசியபடி புகைப்பதும் வித்தியாசமானதொரு அனுபவமாக பதிவாகியுள்ளது. இந்த உரையாடலில் இடம்பெற்றுள்ள தா மணி எனும் அண்ணாச்சியை நான் அறிவேன். தீவிர இலக்கிய வாசிப்பில் தன்னை கரைத்து கொண்ட மகத்தான மனிதர். அவர் இன்றில்லை. ஆனால் இந்த முன்னுரையை வாசிக்கும்போது அவர் குரல் என் காதில் விழுகின்றது. கண்கள் தானாக கலங்குகின்றன. தமிழ் சிறுகதையில் வண்ணநிலவன் செய்துள்ள சாதனைகள் உலக அளவில் ஆண்டன் செக்கோவ், ரோமன் ஹேவர், ஹெம்மிங்வே போன்ற சிறுகதை இலக்கியத்தை செய்த சாதனையாளர்களுக்கு நிகையானது. அதை நாம் உணர்ந்து கொண்டது போல உலகம் இன்னும் அறியவில்லை. அதற்கு வண்ணநிலவனின் சிறுகதைகள் முழுமையாக ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும். அதுவே தமிழ் இலக்கியம் குறித்து உலகின் கவனத்தை பெறுவதற்கான முதல் தேவை. ஸோ இதான் இந்த நினைவின் வெளிச்சம் அப்படின்ற இந்த கட்டுரை. ஸோ இந்த கட்டுரையில் ஒரு அமீன் அப்படின்ற அந்த ஒரு பர்சனோட ஒரு ஜேர்னியும், அவர் புத்தகத்துக்கு மேலே வச்சுருக்க காதலும் சரி, அது ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. நீங்கள் வண்ணநிலவன் சாரோட கதை எதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த கதையை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியான நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சிவனேஷ்.